ஒவ்வொருத்தர் ஒன்று வச்சிருந்தோம். அப்போ அங்கே வந்தவன் வந்து ஆள் இந்த ஜெர்மன்காரன் வந்து ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எது சொன்னார், நீம் லீஃப் அப்படின்னா. நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டுன்னா, இங்கே பாரு அம்மை நோய் வந்ததுன்னா நீங்கள் பயந்து சாவுறீங்க, நாங்கள் வந்து அதை தான் இரவானத்தில் சொல்லிட்டு உள்ளே படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா. ஐசி அப்படின்னா. அப்புறம் இந்த வாட் இஸ் திஸ்னா அடுத்த ஆள்கிட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா, இது வேப்பங்கொட்டை விதைன்னா. இது எதுக்குன்னா அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் இப்படி பிடிக்கணும், இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சின்னா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசின்னுட்டு அடுத்தாப்புல வந்தான். இது என்னன்னு கேட்டான், இது நீம் கேக்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா. இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னா, அந்த நெல் வயலில் வாய்மடையில் சாக்கில் வச்சு வச்சுட்டுன்னா தண்ணி இறங்கி ஏறும்போது நிலத்துக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும், நோயெல்லாம் செத்து போயிடும், பயிர் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக வளரும்னா. ஐசி அப்படின்னா அவன். அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தான், அந்த வேப்பம் இருக்க வச்சுருந்தான் ஒரு ஆள். வாட் இஸ் திஸ்னா, இது டூத் பிரிக்கு அப்படின்னா. டூத் பிரிக்கு அப்படின்னா பாரு உங்கள் எல்லா ஹோட்டல்லையும் அந்த கேஷியர்கிட்ட வச்சிருக்க பாரு, அதை சாப்பிட்டு வந்தவர் அதால் குத்துனா ரத்தம் வரும், இதால் குத்துனா ரத்தம் வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான். மறுபடியும் ஐசின்னா அடுத்தாப்புல வரும்போது என் கையில் இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா, திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க. டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனான், புருவத்தை தூக்குனானா. கொஞ்ச நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மென்னுட்டு நவ் யூ கேன் சீ தி ப்ரஷ்னா ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான். நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா. வாட் இஸ் இட்னா, ஒன்று இதில் ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு, ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே இருக்கு பாருன்னா. அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு பாருங்க, இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டானா. ஒன்று தான் ப்ரஷ்ஷையும் பேஸ்டையும் கீழே போட்டீங்கன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துரும், நான் இதை போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிப்ளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன். அவன் நிற்கவே இல்லை, ஐசின்னு ஓடிட்டான். நம்மகிட்ட இருந்த ஞானம் அவ்வளோ பெரிய ஞானம் ஐயா. அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறையிலேருந்து அப்படி கைமாற்றி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சரிதுண்ணா, இதை விட்டு எங்கேயோ நம்ம வசந்ததுன்னு சொல்லி அந்த மந்திரிகள்லாம் கொண்டு வந்து நம்ம கையில் தலையில் திணிச்சாங்க பாருங்க, அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். மறுபடியும் அந்த கணியன் பூங்கன்னு தான் நிற்கிறான், தீதும் நன்றும் பிறதுறவார். அந்த சங்கிலியை வந்து